சிவகாசி எஸ்டி கார்ஸின் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலை வேலையில் ஒரு சூப்பரான வண்டியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ. இப்போ பாருங்க ஜம்முன்னு இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். வாங்க ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு அப்படியே இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மஹேந்திரா ஸ்கார்பியோ வந்து நல்ல ஒரு ஃபேன்சி நம்பருங்க. 1 2 3 4 இதுதான் இந்த வண்டியோட நம்பரு. வண்டி பார்த்தீங்கன்னா அப்படி ஓட்டுறதுக்கு சும்மா சூப்பராக இருக்கு. பாருங்க சரியா ஹேண்ட் பிரேக் எடுத்துள்ள அது கூட சொல்லுது. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா வாய்ஸ் கண்ட்ரோலோட இந்த வண்டி வந்து எனேபிள்டா இருக்குது. இது 2019 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 2026 முடிய லைவ்ல இருக்குதுங்க. அப்பேற்பட்ட ஒரு செம்மையான வண்டியை தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரிவ்யூவில் வந்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கார்பியோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் இன்டீரியரை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் இந்த இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளே பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு சின்ன ஒரு மைல்டு கிரே வித் பிளாக்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா அவ்வளோ வந்து லுக்கு வந்து நல்லா செம்மையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3Dயில் வந்து அவங்க வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அருமையாக இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அடுத்து அப்படியே ஸ்டீரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இதில் ஒரு ஏர் பேக் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரிங் கண்ட்ரோலுமே கொடுத்துறாங்க. இந்த வண்டியில் இன்னொரு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி லாங் போறீங்க, நீங்கள் வந்து வெளியூரில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஸ்பீடில் போகணுன்ற செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாடி சம்பளம் கூட்டி உட்காந்துக்கலாங்க. வண்டி நீங்கள் செட் பண்ண ஸ்பீடில் போயிட்டே இருக்கும். அதான் க்ரூஸ் கண்ட்ரோலோட ஃபங்க்ஷனுங்க. ஸோ இது எல்லாம் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் மஹேந்திராவோட ஸ்கார்பியோஸ் எல்லாமே மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜியோட தான் வரும். ஸோ நீங்கள் டிராஃபிக்லாம் எதுவும் நிற்கிறீங்க அப்படின்னா இன்ஜின் அதுவாகவே ஆஃப் ஆகிக்கிறோம். நீங்கள் கிளிச்சை மட்டும் நீங்கள் மிதிச்சிங்கன்னா போதும், இன்ஜின் வந்து திரும்ப ஆன் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த டெக்னாலஜியில் இருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு நல்ல டீசல் வந்து சேவ் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டில் வந்து டச் ஸ்க்ரீனில் வந்து பிளேயர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்னாடி வந்து பேனல்ஸ் பாருங்க நல்லா பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து செட் பண்ணுற மாதிரி எத்தனை டிகிரி உங்களுக்கு ஏசி வேணும்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூல் வந்து உங்களுக்கு மைல்டாக வந்து உள்ள வந்து டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி இந்த வண்டியில் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட கண்ட்ரோலர்ஸ் பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு இதில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேவிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்துடுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட காரோட செட்டிங்ஸ், நேவிகேஷன்ஸ், ஃபோனு, காரோட இன்ஃபோ, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இருக்கிற டீசலுக்குன்னு எவ்வளோ கிலோமீட்டர் போகும், இப்போ ஆவரேஜாக மைலேஜ் பார்த்தீங்க 14.7 வந்து மைலேஜ் வந்து கிடைச்சிட்டு இருக்குங்க. ஒரு செம்மையான சூப்பரான மைலேஜ் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். நம்ம இன்னும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா வந்து மைலேஜ் வந்து இன்னும் செம்மையாகவே இந்த வண்டியில் வந்து எடுக்கலாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு வண்டிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மெயின்டெனன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்கார்பியோ யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ்ட்டை வந்து நம்ம நிறைய பேர்ட்ட வந்து ரிவ்யூ வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த அருமையான வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கில் செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எஸ்டி கார்ஸுக்கு வாங்க, விசிட் பண்ணுங்கள். நிச்சயமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் இந்த வண்டியை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சுதந்திரத்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டி கார்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க ஈஸி இஎம்ஐ இருக்குது. குறைஞ்ச நீங்கள் முன்பணம் வச்சிருந்தா கூட அந்த முன்பணம் செலுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இஎம்ஐ மூலமாக அந்த வண்டியை வந்து நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் பாருங்க நீங்கள் இதில் வந்து ஒரு சீட்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் சீட் மாதிரி கொடுத்து அதுக்கு வந்து ஸ்டீரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஹேண்ட் கவர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பாருங்க உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சரிங்க லாஸ்ட் சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அருமையாக வந்து சீட்ஸ் கவரோட வந்து ஒரு பேபி சீட்ஸ் வந்து ஒரு 2 சீட் வந்து உங்களுக்கு அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லக்கேஜ் ஏற்றிக்கலாம். அதிகமாக லக்கேஜ் இருக்குன்னா கூட சீட்டை மடக்கி போட்டு நீங்கள் லக்கேஜ் ஏற்றலாம். இல்லை ஆட்கள் கூட இருந்தாங்கன்னா சீட்டை போட்டு ஆளை உட்கார வச்சுக்கலாம். ஸோ மல்டி ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்யலாம், இந்த வண்டி வந்து நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல ஒரு இன்ஜின் நாய்ஸோ எதுவுமே உள்ள கிடையாதுங்க. இப்போ பாருங்க நம்ம இவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்கோம். வண்டி நல்லா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக நல்ல செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சீறி பாஞ்சு போயிட்டே தாங்க இருக்குது. ஸோ மஹேந்திரா பொலிரோ வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கும் நண்பன் செல்லமாக கூப்பிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலியாக நல்லா போகிறதுக்கு நல்ல ஒரு செம்மையான ஒரு ஏசி பேக்கப்போட இருக்கிற ஒரு அருமையான வண்டி அப்படின்னா நிச்சயமாக அந்த ஸ்கார்பியோ வந்து நம்ம சொல்லி ஆகணுங்க. அதில் வந்து எந்த ஒரு ஈடமே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் நான் சொல்ல மறந்துட்டு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து ஒரு நீட்ட கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பிக்கவே இல்லை, புது வண்டியோட கவர். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வண்டி நல்லா செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஏர் பேக் வந்துடுது, அங்கே ஒரு ஏர் பேக் வந்துடுது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து ஸ்டீரிங்லேயும் வந்து ஒரு ஏர் பேக் வந்துடுது. ஸோ
இந்த அருமையான வண்டியோட இன்டீரியர்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு ப்ரீமியம் லுக்கில் செம்மையாக மிரட்டுதுன்னு தான் சொல்லணும் அந்த வண்டி. இந்த வண்டியோட நம்பரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்சி நம்பருங்க, 1234. இந்த வண்டி நம்பர் வாங்கினாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆஃபீஸில் வந்து இதுக்கு நிறைய ஃபீஸ் அமௌண்ட்டே ஒரு பெரிய அமௌண்ட் கட்டினா தான் அந்த நம்பர் வாங்க முடியும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நீங்கள் இந்த வண்டி வாங்கினா இந்த நம்பர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குதுன்னு சொல்லி ஆகணும். அடுத்து வாங்க அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியாக ஃபாக் லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட கிரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்க்கும்போது ஒரு ஜீப்போட ரெசலம்ஷன் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைடில் வந்து எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 80% மேலே இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ கம்பெனியோட மஹேந்திராவோட வீல் கப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஹவாக் இன்ஜினுங்க. அதோட வந்து பேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க தான் சொல்லி ஆகணும். இந்த வண்டியோட சைடு பாருங்கள் நல்லா எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த வண்டிக்கு அது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மேலே பாருங்களேன் லக்கேஜ் கேரியர் எவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கு கொடுக்குன்னு சொல்லி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசல் வண்டிங்க. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத நம்ம லைவாக வந்து முன்னாடி வந்து கிளஸ்டரில் பார்த்துருக்குறோம். பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக வந்து ஒரு சின்ன ஒரு வைசர் நல்ல ஸ்போர்ட்டிவ் லுக்குக்காக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பம்பரும் வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா S9 வேரியண்ட்டுங்க. ஸ்கார்பியோவில் வந்து S9 வேரியண்ட் இந்த வண்டியை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து அப்படியே இந்த சைடு உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடுறேன். இந்த சைடும் பாருங்கள். இந்த சைடுமே வந்து நல்ல ஒரு நீட் லுக்கில் தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வண்டியோட இன்னும் வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வண்டி ஓட்டி பார்க்கணும், நம்ம சிவாசி எஸ்டி கார்ஸ் எப்போனாலும் வரலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்டி கார்ஸில் எவ்வளோ கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,50,000 தான் கோட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் நம்ம எஸ்டி கார்ஸ்க்கு வாங்க, அந்த வண்டியை ஓட்டி பாருங்கள். நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் எஸ்டி கார்ஸ் சிவகாசி. நம்ம பேஜ் ஒன்று லைக் பண்ணல, ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். அதுவும் விசேஷமாக ஒரு பெரிய வண்டி வாங்கணும், ஒரு ஸ்கார்பியோ மாதிரி ஒரு செம்மையான வண்டி வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.